இந்த வீடியோவில் நியூராலஜியில் ட்ரான்ஸ்வர்ஸ் மைலைட்டிஸ் இந்த கண்டிஷன் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஓகே, ட்ரான்ஸ்வர்ஸ் மைலைட்டிஸில் ஐடிஸ் அப்படின்னு வந்துட்டாலே இன்ஃப்ளமேஷன். ஓகேவா? ஸோ இன்ஃப்ளமேஷன் இந்த மைலின் சீத். ஸோ ட்ரான்ஸ்வர்ஸ் அப்படின்றதுனால ஸ்பைனல் கார்டில் அங்கே நர்வ்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய நர்வ்ஸோடைய மைலின் சீத்தில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷனோட கண்டிஷனுக்கு பேர் தான் ட்ரான்ஸ்வர்ஸ் மைலைட்டிஸ். ஸோ இது எந்த லெவலில் வேணுமா இருக்கலாம், செர்விக்கல் லெவலில் இருக்கலாம், தொராசிக் லெவலில் இருக்கலாம், லம்பார் லெவலில் இருக்கலாம். ஸோ இங்கே தான் ஸ்பைனல் கார்டு இருக்குது, அதுக்கு L2ஓட ஸ்பைனல் கார்டு முடிஞ்சிடும். ஸோ இங்கே எங்கே நமக்கு இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டாலும் அதுக்கு பேர் ட்ரான்ஸ்வர்ஸ் மைலைட்டிஸ். ஓகே, இதோடைய எட்டியாலஜி, இதோட காசஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 60% பார்த்தீங்கன்னா இடியோபதிக் அன்னோன் காசஸ் அப்படின்னு சொல்லலாம். 60% அன்னோன் காசஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸ், வைரல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அண்டு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ்னால நமக்கு ட்ரான்ஸ்வர்ஸ் மைலைட்டிஸ் வரலாம், வைரல் அண்டு ஃபங்கல். ஸோ இதில் வைரஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம குல்லியன் பேரி சிண்ட்ரோமுக்கு என்னென்ன வைரஸ் பாக்டீரியாலாம் பார்த்தோம்னா அதை எல்லாத்தையும் இங்கே எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ எப்ஸ்டின் பேரி வைரஸ், ஸோ இதான் மேஜரான வைரஸ். பாக்டீரியாவில் பார்த்திங்க அப்படின்னா சைட்டோ, ரேபிஸ், அதே போல் சைட்டோமெகலோ வைரஸ், இவங்கெல்லாம் மேஜராக வருவாங்க. ஸோ நீங்கள் இன்னும் ஜிபிஎஸ் வீடியோ பார்க்கல, குல்லியன் பேரி சிண்ட்ரோம் வீடியோ பார்க்கல அப்படின்னா அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த வைரஸ் பாக்டீரியா நேம்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, அடுத்ததாக இந்த ட்ரான்ஸ்வர்ஸ் மைலைட்டிஸ் மேஜராக எங்கே அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஏரியாவில், ரெஸ்பிரேட்டரிலையும் அதே போல் ஜிஐலையும், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்லையும் அதே போல் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸை அதிகமாக காஸ் பண்ணும். 3 to 8 வீக்ஸ் வரைக்கும் இதோடைய சிவியாரிட்டி வந்து இருக்கும். ஓகே, ட்ரான்ஸ்வர்ஸ் மைலைட்டிஸோடைய டைப்ஸ் என்னென்னு அப்படின்னு பார்ப்போம். இதில் 2 டைப் இருக்குது. ஓகேவா? ஒன்று பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ட்ரான்ஸ்வர்ஸ் மைலைட்டிஸ், இன்னொன்று இன்கம்ப்ளீட் ட்ரான்ஸ்வர்ஸ் மைலைட்டிஸ். கம்ப்ளீட், இன்கம்ப்ளீட். ஸோ நமக்கு ஸ்பைனல் கார்டில் எல்லா ஏரியாவுமே, அதாவது ஸ்பைனல் கார்டில் மேஜர் இன்வால்மெண்ட் இருக்கும். ஓகேவா? கிட்டத்தட்ட எல்லா போர்ஷனும், ஆன்டீரியர் பார்ட்டு, போஸ்டியர் பார்ட்டு, சென்ட்ரல் பார்ட்டு, லேட்ரல் பார்ட்டு எல்லாமே லீசன் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது கம்ப்ளீட். ஓகேவா? கம்ப்ளீட் ட்ரான்ஸ்வர்ஸ் மைலைட்டிஸ். அதுவே கொஞ்சம் இன்கம்ப்ளீட், ஒரு பார்சியலாக ஒரு பக்கத்து மட்டும் இன்வால்மெண்ட் ஆகிருக்கு, அது போஸ்டீரியர் இருக்கலாம், ஆன்டீரியர் இருக்கலாம், ஏதோ ஒரு பார்சியல் இன்வால்மெண்ட் மட்டும் இருக்குது ஸ்பைனல் கார்டில் அப்படின்னா அது இன்கம்ப்ளீட் ட்ரான்ஸ்வர்ஸ் மைலைட்டிஸ். ஓகே, இதோடைய பேத்தோஃபிசியாலஜி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா மைலின் சீத் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரக்ரெசிவாக லாஸ் ஆகிக்கிட்டே வரும். ஓகேவா? மைலின் சீத் வந்து ஃபேட்டி தானே, ஸோ ஃபேட்டி மைலின் சீத் ப்ராக்ரெசிவாக லாஸ் ஆகிக்கிட்டே வரும். ஸோ எங்கே லாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா எந்த ஸ்பைனல் கார்டில் இந்த நர்வ்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கோ, ஓகேவா, ட்ரான்ஸ்வர்ஸ் மைலைட்டிஸ்னால எந்த ஸ்பைனல் கார்டு லெவலில் நர்வ் அஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த நர்வோடைய மைலின் சீத் வந்து கொஞ்சமாக லாஸ் ஆகிட்டே வரும். அதனால் நமக்கு 2 டைப், அக்யூட் ட்ரான்ஸ்வர்ஸ் மைலைட்டிஸ் வரலாம் அல்லது சப் அக்யூட் ட்ரான்ஸ்வர்ஸ் மைலைட்டிஸ் வரலாம். இப்போ அக்யூட் ட்ரான்ஸ்வர்ஸ் மைலைட்டிஸ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு மினிட்ஸ்லேருந்து ஹவர்ஸ்க்குள்ளே நமக்கு சிம்டம்ஸ்லாம் வெளியே வந்துடும். ஓகேவா? அதுவே சப் அக்யூட்டில் வந்துச்சு அப்படின்னா ஒரு நாள்லேருந்து சம் வீக்ஸ், ஒரு சில வாரங்கள் வரைக்கும் ஆகலாம். ஓகேவா? ஸோ அதான் சப் அக்யூட் ட்ரான்ஸ்வர்ஸ் மைலைட்டிஸ், அதே போல் அக்யூட் ட்ரான்ஸ்வர்ஸ் மைலைட்டிஸ். ஓகே, இந்த ட்ரான்ஸ்வர்ஸ் மைலைட்டிஸோடைய கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்பைனல் கார்டில் ப்ராப்ளம் அப்படின்றனால நமக்கு மசில் வீக்னஸ் நடக்கும். கரெக்டாக தானே? மசில் வீக்னஸ் லெக்லேயும் இருக்கும், ஆர்ம்லேயும் இருக்கும். ஓகேவா? ஸோ தொராசிக் லம்பார் ரீஜியனில் ப்ராப்ளம் அப்படின்னா லெக்ஸ் மட்டும் டேமேஜ் ஆகும். அதுவே C4 C5 நமக்கு பிரேக்கல் ப்ளக்ஸஸ் வரக்கூடிய ஏரியாலெலாம் ப்ராப்ளம் அப்படின்னா நமக்கு போத் ஆர்மும் ப்ராப்ளம் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெயின் அப்படின்னா நமக்கு எந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கோ அங்கே வந்து பெயின் இருக்கும். என்னென்ன மாதிரியான பெயின் அப்படின்னா ஷார்ப்பாக ஏதோ குத்துற மாதிரி பெயின் இருக்கும். ஷூட்டிங் பெயின், நமக்கு ஷூட் பண்ணால் ஒரு பெயின் வரும்ல, ஸோ அந்த மாதிரி ஷூட் பண்ணுற பெயின். அடுத்து ரேடியேட்டிங் பெயின், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பெயின் வந்து மூவ் ஆகிற மாதிரி தெரியும். ஓகேவா? ஸோ அதான் ரேடியேட்டிங் பெயின். இந்த மாதிரி 3 டைப்பான பெயின் நமக்கு எந்த ஸ்பாட்டில் இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கோ ஸ்பைனல் கார்டில் அங்கே வந்து நமக்கு பெயின் இருக்கும். அடுத்ததாக சென்சரி அல்ட்ரேஷன்ஸ். இதில் மேஜராக பார்த்தோன்னா பேரஸ்தீசியா, டிங்லிங் சென்சேஷன். இப்போ பேரஸ்தீசியா அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நமக்கு எதுவுமே நம்ம டச் தான் பண்ணுவோம் ஆனால் நமக்கு வேறு ஒரு சென்சேஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் பேரஸ்தீசியா அப்படின்வோம். ஸோ சென்சரி அல்ட்ரேஷன்ஸ்லாம் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஸ்பைனல் கார்டில் தான் சென்சேஷன் எல்லாமே பிரெயினுக்கு போகுது. ஓகேவா? ஸோ அங்கே வந்து சென்சேஷன் ப்ராப்ளம் ஆகலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லெகர் மெட்டிசைன்
நம்ம மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸில் பார்த்துருப்போம். நம்ம நெக்கை ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது நமக்கு எலக்ட்ரிக்கல் ஷாக் வந்து ஸ்பைனல் கார்ட்லையும் அதே போல் ஆர்ம்ஸ் ஓகேவா, நமக்கு நர்வ்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் இந்த எலக்ட்ரிக்கல் ஷாக் வந்து தெரியும். ஸோ அதை தான் நம்ம லெகர்மெட்டிஸ் சைன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஓகே. அடுத்ததாக சென்சரி ஏடாக்சியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு பேலன்ஸ் அண்ட் இன்கோஆர்டினேஷன் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதான் ஏடாக்சியா அப்படின்னு சொல்லலாம். பேலன்ஸில் ப்ராப்ளம், கோஆர்டினேஷனில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஏடாக்சியா. ஸோ சென்சரி ஏடாக்சியா அப்படின்னா நமக்கு சென்சரி நர்வஸ் சிஸ்டம், நமக்கு சென்சேஷன் ப்ராப்ளம்னால நமக்கு கோஆர்டினேஷன் இல்லை. ஓகேவா, சென்சரி ப்ராப்ளம்னால நமக்கு பேலன்ஸ் கரெக்டாக இல்லை, அதுதான் நம்ம சென்சரி ஏடாக்சியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ சென்சரி ஏடாக்சியாவுக்கும் செரிபெல்லார் ஏடாக்சியாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். இது ரெண்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதிகப்படியான ஒர்சன், அதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது சென்சரி ஏடாக்சியா தான். ஏன்னா நமக்கு எந்த ஒரு சென்சேஷனும் வராது, நமக்கு கோஆர்டினேஷன் பண்ண முடியாது, பேலன்ஸும் பண்ண முடியாது. அதுவே செரிபெல்லமும் நமக்கு கோஆர்டினேஷன் தான் பண்ணுது, பேலன்ஸும் மெயின்டைன் பண்ண தான் செய்யுது. ஆனால் இங்கே மினிமல் ஒர்சன் தான் வரும். ஓகேவா, சென்சரி ஏடாக்சியாவில் தான் நமக்கு பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் சுத்தமாக மேனேஜே பண்ண முடியாது. அதுவே செரிபெல்லாரில் ப்ராப்ளம் இருந்தால் கூட கொஞ்சம் மினிமல் ஒர்சனிங் தான் இருக்கும், நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தோம்னா சரி பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ அப்போ நமக்கு பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் ப்ராப்ளம். அடுத்ததாக பிளாடர் அண்டு பவுல் டிஸ்ஃபங்க்ஷன். நமக்கு தெரியும், ஓகேவா, நமக்கு பிளாடர் அண்ட் பவுலில் ஃபுல்லாகவே சிம்பத்தட்டிக் அண்டு பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் தான். ஓகேவா, ஸோ சிம்பத்தட்டிக் அண்டு பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் எல்லாமே ஸ்பைனல் கார்டில் தானே போகுது. ஸோ அந்த நர்வ்ஸில் வரக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே வரும். ஓகேவா, ஏன்னா அங்கே தான் மைலினேஷன் நடக்குது. ஓகேவா, ஸோ இதையும் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அதனால் நமக்கு என்னென்ன வரும், யூரினரி ரிட்டன்ஷன், கான்ஸ்டிபேஷன். யூரினரி ரிட்டன்ஷன் அப்படின்னா நமக்கு யூரைன் வந்து இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் எப்போவுமே பிளாடரில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுபோல் கான்ஸ்டிபேஷன், அடுத்ததாக இன்கான்டினன்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஓகேவா, ஓகே கைஸ், இதெல்லாம் தான் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ். அடுத்ததாக நம்ம எப்படி டயக்னோஸ் பண்ணலாம். இப்போ ஒன்ஸ் வந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்வர்ஸ் மைலிட்டிஸ் அப்படிங்கிறத எப்படி எதை வச்சு டயக்னோஸ் பண்ணலாம்னா சிடி ஸ்கேன் எடுக்கலாம், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கலாம். ஸோ சிடி ஸ்கேனில் என்ன தெரியும் அப்படின்னா என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தி ஸ்பைனல் கார்டு தெரியும். ஸ்பைனல் கார்டில் இன்ஃப்ளமேஷன் இருக்கா, அதனால் என்லார்ஜ் ஆகிருக்கும். அடுத்ததாக எம்ஆர்ஐயில் என்னென்னு தெரியும் அப்படின்னா நமக்கு எந்த லெவலில் லீசன் இருக்குது, ஸ்பைனல் கார்டில் எந்த லெவலில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தெரியும். அதே போல் லம்பார் பங்க்சரில் சிஎஸ்எஃப் ஃப்ளூயிட் எடுத்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா சிஎஸ்எஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து எலிவேட்டடாக இருக்கும். லம்பார் பங்க்சர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ப்ரோட்டீன் வந்து எலிவேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக பிளட் டெஸ்ட் எடுத்தும் பார்க்கலாம். இதெல்லாம் டயக்னோசிஸ். ஓகே, அடுத்ததாக ட்ரீட்மெண்ட். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் என்ன பண்ணலான்னா நம்ம இன்ட்ராவீனஸில் கார்டிகோஸ்டீராய்டு ட்ரக்ஸ் கொடுக்கலாம். நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் கண்டிஷனுக்கு சொல்லியிருந்தோம் கார்டிகோஸ்டீராய்டு ட்ரக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதே தான். ஓகே, இந்த கார்டிகோஸ்டீராய்டு ட்ரக்ஸ் கொடுக்கணும். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம அட்மிட் ஆன 3 to 4 days வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஸ்வெல்லிங், இன்ஃப்ளமேஷனை வந்து கம்மி பண்ணும், ஸ்பைனல் கார்டோட இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணும். அடுத்ததாக பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச் தெரப்பி. பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச் தெரப்பி யார் கொடுப்பாங்க அப்படின்னா ஐவி இன்ஜெக்ஷன் போட்டு அவங்களுக்கு எதுவுமே நடக்கலை, எந்த ஸ்டீராய்ட்ஸ்க்கும் அது ரியாக்ட் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச் தெரப்பி கொடுப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐவிலேயே இம்யூனோகுளோபுலின் கொடுப்பாங்க. ஓகேவா, இம்யூனோகுளோபுலின் இன்ஜெக்ஷன்ஸ். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் தானே. நமக்கு ட்ரான்ஸ்வர்ஸ் மைலிட்டிஸும் சரி, ஜிபிஎஸும் சரி, மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸும் சரி ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அதனால் ஸோ இது வந்து அந்த ஆன்டிபாடிஸை போய் அழிக்கிறதுனால நமக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் கம்மியாகும். ஓகேவா, இம்யூன் சிஸ்டத்தை இதை போய் அஃபெக்ட் பண்ணும். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ட்ரான்ஸ்வர்ஸ் மைலிட்டிஸ் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.